ஹலோ! வெல்கம் பேக் டூ மூவி ரீகேப் தமிழ். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான பிரிட்டிஷ் மூவி. மூவியோட பேரு பிரெக் தி லிட்டில் லெட்டர்ஸ். மூவியோட ஒன் லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ரேண்டமா ஏதோ ஒரு அவங்கள பத்தி தப்பு தப்பா வந்து நெறைய லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல உண்டாக்குது. இந்த பொண்ண வந்து கண்டிப்பா அந்த பக்கத்து வீட்ல இருக்க பொண்ணு தான் திட்டி இந்த மாரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால போலீஸ் வந்து இவங்கள புடிச்சுட்டு போயிடுது. இந்த லெட்டர யார் எழுதுனாங்க? இந்த பொண்ணுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்ற கதைய தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லப் போறேன். மூவியோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு 2 வீடு காமிக்கிறாங்க. பக்கத்து பக்கத்து டோர் இருக்க ஒரு வீடு காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வராங்க. வந்து ஒரு பாஸ்கெட் வச்சுட்டு இந்த வெயில பார்த்துட்டு உள்ள போயிடுறாங்க. இன்னொருத்தவங்க பக்கத்து டோர் இருக்கு இல்லையா? அதுலேருந்து வெளில வராங்க. வந்துட்டு அந்த பாஸ்கெட் எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் டர்ட்டியா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாரி மூஞ்சி வச்சுட்டு போயிறாங்க. இந்த வந்தாங்க இல்லையா? அந்த பொண்ணு பேர் வந்து ரோஸ். இவங்க வந்து அயர்லாண்ட்ல இருப்பாங்க. ஐரிஷ் லேடி. இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு போர்ல இறந்திருப்பாரு. அதனால தான் வந்து பிரிட்டனுக்கு வந்திருக்காங்க. இந்த படம் நடக்கிறது எல்லாமே 1920ஸ்ல நடக்கிற காலகட்டம். அந்த இடத்துலலாம் அப்பலாம் போர் நெறைய இருக்கும் இல்லையா? அந்த டைம். இப்ப பக்கத்து வீட்ல இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஸ்வான், எடித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேரு. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து போர்ல இறந்து போயிருப்பாங்க. இவங்க பாவம் அவங்க அம்மா, அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பயங்கர ரிலீஜியஸான ஒரு அம்மா, அப்பா தான். டெய்லியும் வந்து பைபிள் படிக்க சொல்றது, இம்போசிஷன் கூட பைபிள்ல இருக்க வசனத்த எழுத சொல்ற அப்பா. இந்த மாரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஃபேமிலில இருக்க ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான். இந்த ஸ்வான் இருக்காங்க இல்லையா? எடித் அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு அனானிமஸா ஒரு லெட்டர் வந்துட்டு இருக்கு. அதுல இவங்கள ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி எழுதிட்டு இருக்கு. இதனால இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் வந்துருது. இந்த லெட்டர அவங்க அப்பா வந்து செம கோவமா வந்து அந்த லெட்டர வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கண்டிப்பா இத நம்ம போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க அப்பா வேகமா போறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லேடி இருக்கு. இந்த லேடி போலீஸ் பேரு வந்து மோஸ். இவங்க பார்த்தா தமிழ் மாரி இல்ல. கண்டிப்பா இவங்க தமிழ் ஆக்ட்ரஸ் தான். அவங்க அப்பாவோட வேலை இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவங்க அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸரா. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப இவரு உங்கள்ட்ட நான் பேச முடியாது. அங்க பின்னாடி இருக்காங்களே 2 பேரு. 2 ஆம்பளைங்க இருக்காங்க. பிரிட்டன்காரவங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த லெட்டர் விஷயத்த சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, உங்களோட சந்தேகம் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பக்கத்து வீட்ல ஒரு ரோஸ்ன்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. வேகமா அந்த போலீஸ்காரவங்களும் போயிடுறாங்க. இந்த டைம்ல வந்து இந்த மாரி லெட்டர்ஸ் எழுதலாம் ரொம்ப இல்லீகலான ஒரு விஷயம். அதனால என்ன பண்றாங்க, அந்த பொண்ண அரெஸ்ட் பண்றதுக்கு போறாங்க. இந்த பொண்ணு எங்க இருக்குன்னா, ஒரு பார்ல வந்து எல்லாரும் அந்த ஆம்பளைங்க கூட நின்னுட்டு நல்லா அதே மாரி அங்க ஒரு குண்டா ஒரு ஆள் இருப்பான். அவன் தலையில வந்து ஆப்பிள வச்சு இதுல அந்த டார்ட் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து நான் எதுவுமே பண்ணல. ஏன் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? நான் அந்த லெட்டர்ஸ்லாம் நான் போடவே இல்ல அப்படின்னு சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. வேகமா அந்த பொண்ண கொண்டுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறாங்க. அந்த மோஸ் இருக்காங்களே, அந்த ஆஃபீசர் வந்து கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணி அந்த பொண்ண வந்து ஜெயில்ல போடணும், செல்ல போடணுன்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இந்த பொண்ணு நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்கு அந்த போலீஸ் ஆஃபீசர. இந்த பொண்ணுக்கு பாவம் இன்னொரு சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா? அதனால வந்து இங்க அந்த பொண்ண பாத்துக்கிறதுக்கு வேற யாராவது இருக்காங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. யாருமே இல்ல. இவங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரோஸ்ன்றவங்க. இவங்க பொண்ணு பேரு வந்து நான்சி. இந்த நான்சிக்கு வந்து அந்த பில்லோட கிட்டார் எடுத்து வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அம்மா திட்டிட்டு போறாங்க. கிட்டார்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பில் வந்து இப்படியே இருக்கும்போது இந்த பில்லு தான் அந்த நான்சிய பாத்துக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் வந்து இவங்க இருக்கல எடித் வராங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கும்போது என்ன ஆச்சு? ஏன் இவங்க இப்படி லெட்டர் போறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த எடித் வந்து என்ன எப்பயுமே போலீஸ் ஸ்டேஷன் இப்படிதான் நார்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நீங்க எப்படி அவங்கள மீட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அதான் வந்து வார்ல இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த பொண்ணுக்காக தான் வந்திருப்பாங்க ரோஸ். பக்கத்து வீடுன்றதுனால இவங்க வந்து ஆப்வியஸா பேசி பழக தான் வேணும் இல்லையா? அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, "வீடெல்லாம் சுத்தமா வச்சிருக்கிறது தான் நல்ல பொம்பளையாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொன்னதா வந்து எடித் வந்து ரோஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரோஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீ கோயிங், ரொம்ப யார பத்தியுமே எதுவுமே கண்டுக்காது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நல்ல விஷயமா இருந்தா மட்டும் அத பண்றாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்றது கூட இல்ல. எடித் சொன்னத கேட்டுட்டு, "ஏய் நீ இதெல்லாம் நம்புறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் திட்டுறாங்க. இப்படி ஈடித்தும், ரோஸும் கிட்டத்தட்ட ஒரே வயசுன்றதுனால நல்லா பேசுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தத பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க ஈடித். அதே மாதிரி இன்னொருத்தர வந்து நிச்சயம் பண்றதா இருந்திருக்கும். ஆனா, அவரு வந்து சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருப்பாரு. அதனால நம்ம ரோஸ் என்ன சொல்றாங்க, "கண்டிப்பா உனக்கு நல்ல பையன் கிடைப்பான்." அப்படின்ற மாரி ரொம்ப நல்ல மாரியா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு பர்த்டே நடக்குது. பர்த்டே ஃபங்ஷன்ல வந்து இவங்க ரொம்ப ஏஜோக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க அப்பாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கவே இல்ல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பத்தி கேட்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு மாரி சங்கோச்சமாயிடுது ரோஸ்க்கு. அப்பயும் வந்து இந்த பக்கத்துல ஒருத்தர் நின்னு கேட்டுட்டு இருப்பாரு அவங்க ஹஸ்பண்ட் பத்தி. அவரு மண்டையிலே ஒரு நச்சுன்னு ஒரு டிட்ச் விட்டு போயிடுறாங்க. ஈடத்தோட அப்பா வந்து, "நீ என்ன இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க, "ஐயோ! போயா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அதனாலேயே வந்து உள்ளுக்குள்ள வந்து ஈடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க இப்படி திட்டுறதெல்லாம். ஆனா வெளில வந்து அப்படியே எதுவுமே நடக்காத மாரி அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுக்கிறாங்க. அதனால அடுத்த நாள் என்ன பண்றாங்க, "நீ போய் எங்க அப்பாட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லிட்டு ரோஸு கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எங்க நின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் வீட்டுக்கும் ஒரே காமன் டாய்லெட் தான் இருக்கும். அங்க பேசிட்டு இருப்பாங்க. பாவம் ரோஸுக்கு வந்து செம அர்ஜென்ட்டா வந்திருக்கும் போல. அந்த வேகத்திலேயே இவங்க மூஞ்சில புரிச்சுன்னு தண்ணிய தெளிச்சு விட்டு ஓடிடுறாங்க. ஈடத்துக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. இவங்க எந்த தப்பும் பண்ணாதனால நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ரோஸ் வீட்டுக்கு சைல்ட் புரொடெக்ஷன் ஆஃபிசர் வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்சி வந்து இந்த பொண்ணு வந்து சரியில்ல. இந்த பொண்ண வந்து வளர்க்க தெரியாத அவங்க அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு யாரோ கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. அத பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இத வந்து ஈடித் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபிசர் வந்து இவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போறத பார்த்தோனே, அவங்க ரோஸ் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இந்த பொம்பள தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சுன்னு நெனச்சுக்கிறாங்க. மொறச்சுட்டு கதவ சாத்திட்டு போயிடுறாங்க.
அவங்க ஈடத் எவ்வளோ சொல்றாங்க, நான் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த லெட்டர்ஸ் எல்லாமே கூட இந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஈடித் சொல்றாங்க. இந்த இந்த மாரி லெட்டர்ஸ் வந்து ஈடித்துக்கு 1, 2 இல்ல. 19 லெட்டர் இதுவரைக்கும் வந்திருக்காம். ஸோ இதெல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீசர் என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்ல நிப்பாட்டிறாங்க. கோர்ட்ல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 2 1/2 மாசத்துக்கு வந்து ஜெயில்ல புடிச்சு ரொம்ப கொடுமையா இருக்க ஜெயில்ல வந்து புடிச்சு போட்டுற சொல்லிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3 பவுண்ட் காசு இருந்தா நான் உங்கள பெயில்ல விடுறேன் அப்படின்னும்போது, அந்த பொண்ணுகிட்ட பாவம் அந்த காசு இல்ல. அதனால இந்த பொண்ணு ஜெயிலுக்கே போயிடுது. ஜெயில்ல ரொம்ப கொடுமையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த போலீஸ் ஆஃபீசர் இருக்காங்க இல்லையா மாஸ், அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி போடுறாங்க இந்த ரோஸ். ப்ளீஸ் நான் எந்த தப்புமே பண்ணவே இல்ல. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோனே, இவங்க இந்த லெட்டர பார்த்துட்டு, நீங்க வந்து ஒரு அக்யூஸ்ட். நான் ஒரு போலீஸ் ஆஃபீசர்ன்றனால என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மோஸ் வந்து போய் சொல்றாங்க, கண்டிப்பா இந்த பொண்ணு பண்ணியிருக்காது. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லி பெரிய ஆஃபீஸர்ட்ட போய் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஆஃபீசர்ஸ்க்குன்னு ஒரு ஹைரார்கி இருக்கு. நீ சும்மா பாட்டுக்கு வந்துட்டு மேலதிகாரத்தலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாரி ரொம்ப டீசென்ட்டா சொல்லி அனுப்பிடுறாங்க. மோஸுக்கு வந்து செம கோவம் வந்துருது. அதனால அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, "நீ இந்த கேஸ் இனிமேல் எடுக்கக்கூடாது. நீ எடுத்தனா வந்து நீ வந்து கையும் களவுமா புடிச்சு காமி" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நேரா வந்து எடித் வீட்டுக்கு போறாங்க. போய் எடித்த பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. "நீங்க நல்லா ஸ்கூலுக்குலாம் போனீங்களா? இப்ப பிரச்சனை எதுவும் இல்லையா?" அப்படின்னு விசாரிக்கும்போது, எடித் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயம் வந்திருக்கும் போல. அத வந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பாக்கு அது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்க அப்பா கொஞ்சம் ஒரு மாரி மட்டமா தான் பேசுறாரு அப்ப கூட. இவங்க மோஸ வந்து கூட்டிட்டு உங்க லேடீஸ் கிளப் ஒண்ணு இருக்கும். கிறிஸ்டியன் கிளப்ன்னு. அந்த இடத்துல போயிட்டு சீட்டெல்லாம் ஆடுவாங்க. அந்த இடத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அதுல ஒரு பாட்டி சொல்றாங்க, "கண்டிப்பா ரோஸ் இவ்ளோ தூரம்லாம் போமாட்டா. அவ நல்ல பொண்ணு தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த மாரி லெட்டர் வந்து இவ எழுதியிருக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த ஒரு பாவம் அந்த பொண்ணுக்கு 3 பவுண்ட் காசு இல்லாதனால இந்த பொண்ணு அவ்ளோ மோசமான ஜெயில்ல இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அத வந்து ஈடித் கேட்டுட்டு ஒரு மாரி அப்படி மூஞ்சி வச்சுக்கிறாங்க. என்னடா இது? இவங்கள பத்தி எப்படி நல்லபடியா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபேஸ் வச்சுக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, "நீ கண்டிப்பா மன்னிச்சு விட்டுரு" அப்படின்னோனே, "கண்டிப்பா நான் வந்து பைபிள்லாம் படிக்கிறேன். அதனால நான் வந்து தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுருவேன்ற" மாரி ரொம்ப பெருமிதமா பேசிட்டு இருக்காங்க ஈடித். ரோஸ் வந்து ஜெயில்ல படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்து, "வா உனக்கு பெயில் கிடைச்சிருச்சுன்னு" கூட்டிட்டு போயிறாங்க. பெயிலா? யார் எனக்கு அவ்ளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈடித்தோட ஃப்ரெண்ட்ஸ் 2 இருப்பாங்கல்ல, அவங்க தான். அவங்க அவங்கள்ல ஒருத்தவங்க வந்து பன்னி வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பன்னிய வித்துட்டு அந்த காசு குடுத்துருப்பாங்க. "ஏய் எனக்காக பன்னி வித்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ச்சே அதுவே வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தது. ஆனா யார்ட்டயும் சொல்லிடாத. நான் ஏமாத்தி வித்துட்டேன்." அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாலுமே வந்து ரோஸுக்காக காசு செலவு பண்ணி பெயில் எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரோஸ் கூட சேர்ந்துட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இத வந்து அந்த நான்சி இருக்கா இல்லையா? அவ வந்து வெளில உட்காந்துட்டு நல்லா சிகரெட் புடிச்சுக்கிட்டு, அந்த சின்ன பொண்ணு தான் 11 வயசு தான் இருக்கும். அது வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அங்க கிட்டார் எடுத்து வாசிச்சு பாடிட்டு இருக்கும். இத வந்து ஈடித் வந்து ஜன்னல்லேருந்து திருட்டுத்தனமா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ரோஸ் வந்தோனே, "நான் உன்ன எத்தன தடவ சொல்லியிருக்கேன், இந்த மாரி கிட்டார் வாசிக்க கூடாதுன்னு. இதுல வேற ஸ்மோக் வேற பண்றியான்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து செமையா திட்டுறாங்க நான்சிய. நான்சி பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுக்கிறா. அவ்ளோ மிஸ் பண்ணியிருப்பா போல. அதனால கட்டி பிடிச்சுக்கிறா. இவங்களும் சமாதானம் ஆயிடுறாங்க. இனிமேல் பண்ணாத அப்படின்ற மாரி. பொண்ணு ஜெயில்லேருந்து வந்திருக்கும் இல்லையா ரோஸ். அப்ப வந்து எடித் வந்து பேசிட்டு இருக்காங்க. "உனக்கு வந்து நல்ல புத்தி வேணும். நீ வந்து பிரேயருக்கு வரியா?" அப்படின்னு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரோஸ் வந்து, "நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு எதுக்கு நல்ல புத்தி வேணும்?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அங்க ஃபாதர் ஒருத்தர கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, "எனக்கு வந்து பிரேயர்லாம் ஒண்ணும் வேணாம். போய் தொலைங்கன்னு" சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க ரோஸ். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஜெயில்லேருந்து வந்துரும் இல்லையா? அப்ப மறுபடியும் வந்து லெட்டர போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க ஈடித்தோட அப்பா வந்து செம்மையா திட்டுறாரு. "பொண்டாட்டிய என்ன ஒழுக்கமா வச்சுக்க மாட்டியா?" அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் பில் வந்து அடிக்கவே போயிடுறாரு. இப்படியே இருக்கும்போது இவங்களுக்கு பெயில் எவ்வளோ நாள் கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த விசாரணை வர வரைக்கும் பெயில் கிடைச்சிருக்கும். அதனால இவங்க அதுவரைக்கும் ஃப்ரீயா இருக்கலாம். மோஸ் கிட்ட போய் கேட்குறாங்க, "நான் உன்ட்ட ஹெல்ப் தானே கேட்டேன். நீ எனக்கு ஏதாவது செஞ்சியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இங்க பாரு நீ வந்து ஒரு அக்யூஸ்ட். நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? வேணா ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணா பண்ற வரியா?" அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போயிடுறாங்க. மோஸ் வந்து ரெடி ஆயிட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்காக. ஆனா வந்து டைரக்ட்டா இன்வால்வ் ஆனா கண்டிப்பா இவங்க வேலைக்கு போயிடும். இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போம்போது தான் ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். இது வந்து மாஸோட நீஸ் தான். இப்படியே இருக்கதான் இவங்க விஷயம் வந்து நெறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து ஆர்டிகிளா வர ஆரம்பிச்சது. ஈடித் ரொம்ப புனிதமான ஆத்மா அப்படின்ற மாரிலாம் வந்து நெறைய இன்டர்வியூஸ் குடுத்திருப்பாங்க. இத வந்து அவங்க பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அப்பா பார்த்துட்டே, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. "இந்த மாரிலாம் வேலைலாம் வச்சுக்காத. நீ என்ன பண்றன்னா, உனக்கு என்ன அவ்ளோ பெருமை வந்துருச்சா? அதனால நீ வந்து பைபிள்ல இருக்க சொல்றாரு. அத வந்து நீ 200 தடவ எழுதணும்னு" சொல்லி பனிஷ்மென்ட் குடுத்து அனுப்பிடுறாரு. வந்து அந்த பொண்ணுக்கும் மாஸ் மாரி போலீஸ் ஆகணும் அப்படின்றது ஆசை. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது தான் மாஸ் சொல்றாங்க, "இங்க பாரு இது வந்து உன் கையெழுத்து கிடையாது. நீ எப்படி படிக்க எழுத கத்துக்கிட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, ஃபாதர் தான் சொல்லிக் குடுத்திருப்பாரு. அவர் ப்ராப்பரான ஸ்கூலிங்லாம் போயிருக்க மாட்டார். மோஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அனானிமஸ் லெட்டர் இருக்கு. அது ரொம்ப அழகான கையெழுத்து இருக்கு. கண்டிப்பா இந்த மாரி படிச்சவங்க தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஓகேன்னு ஒத்துக்கவும் செய்றாங்க. பாவம் இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. அதனால மேல போய் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கு. அவங்க பேச்சையும் தட்ட முடியாதுல்ல. ஈடித் போய் எழுதிட்டு இருக்கும்போது, இவங்களுக்கு ரொம்ப கை வலி தாங்க முடியல. அப்பதான் ஒரு வேலை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, மெதுவா வந்து மேல இருப்பாங்க. ஏதாவது நடந்து போனா சத்தம் கேட்குன்றதுனால செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு மெதுவா நடந்து போறாங்க. அவங்க ரூம் பக்கத்திலேயே வந்து ஒரு ஹிடனா ஒரு இடத்த ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணிட்டு அவங்க உள்ள இருந்து ஒரு பொருள எடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவங்க தான் அந்த குட்டி குட்டி லெட்டர்ஸ்லாம் எழுதி போடுறதே இவங்க தான். இவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன வந்து இந்த ரோஸ் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது இல்லையா? அதனால அவங்கள்ட்ட இருந்து ஒரு 4, 5 கெட்ட வார்த்தைய தெரிஞ்சுக்கிட்டு, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு, இவங்க வந்து லெட்டர் வந்து அவங்களுக்கு அவங்களே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லெட்டர் எழுதியும் முடிக்கிறாங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மெதுவா அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, போஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த லெட்டர பார்த்து அவங்க அம்மாக்கு வந்து ரொம்ப
வருத்தமாயிடுது. அப்படியே மயங்கி விழுந்துறாங்க அந்த இடத்துலயே. அவங்க அம்மா அப்படியே இறந்து போயிடுறாங்க. இந்த ஈடத்தோட அம்மா இறந்தாங்களே, அப்ப வந்து அஃபிஷியலா சைன் வாங்குறதுக்காக மோஸ் வருவாங்க. அந்த சைன்ல வந்து அவங்க ஜி போடுவாங்க பாருங்க. இத வந்து பார்க்குறாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈடித் போட்ட ஜிய. இதுல வந்து லெட்டர்ல எழுதியிருப்பாங்களே, ஜி வந்து ஒரு பூ மாரி போட்டு வச்சிருப்பாங்க. அதே ஜிய வந்து ஈடித்தும் போடுறாங்க. இத பார்த்தோனே எங்களுக்கு மோஸ்க்கு புரிஞ்சிருது. இந்த பொண்ணு தான் அதுக்கு தனக்கு தானே லெட்டர் எழுதி போடுது அப்படின்னு சொல்லி. சர்ச்ல வந்து அவங்களுக்கு நல்லடக்கமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஈடித்துக்கு வந்து ரொம்ப சோகமாயிடுது அவங்க அம்மா இறந்தது. ரோஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் இந்த லெட்டர்ஸ் வராம, இந்த ஆஃபீசர் இருப்பார் இல்லையா, போலீஸ் ஆஃபீசர் ஒரு சட்டத்துல, அவருக்குமே இந்த லெட்டர் போயிடுது. அதனால ரொம்ப கோவப்படுறாரு. இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லையா? ஆனா வந்து இந்த நாட்டுல வந்து ஒரு பெரிய ஸ்கேண்டலாவே மாறிடுது. இவங்க கொண்டு வந்திருக்காங்களே, அந்த 2 லெட்டர்ஸையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஆஃபீசர் கிட்ட காமிக்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீசர் பேச்ச கேட்காம இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, நம்ம மோஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுறாங்க. இந்த பார்லிமென்ட் வரைக்கும் இந்த லெட்டர்ஸ பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் ஆயிடுது. எல்லாருக்குமே லெட்டர் வந்து தெறிக்க விடுறாங்க ஈடித். முன்னாடிலாம் வந்து ஈடித் வந்து ரூம்குள்ள போய் உட்கார்ந்துட்டு தான் அந்த திருட்டுத்தனமா எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாக்கு சாப்பாடு போடும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா சாப்பாட வந்து சாப்பிட பிடிக்காம எந்திரிச்சு போய் கொட்டிறாரு. அந்த டேபிள்லயே உட்கார்ந்து திருட்டுத்தனமா எழுதிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன பண்ற அப்படின்னா, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவும் போயிடுறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த லெட்டர் எழுதுற பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு நார்மலா பேசுறாங்க. ஆறுதல் சொல்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஆறுதல் சொல்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இத வந்து ஒருத்தவங்க நோட் விடுற மாரி இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லேடி இருப்பாங்களே, இந்த பண்ணி விதிருப்பாங்களே ஆக்டர். அவங்க பேரு வந்து இதுதான். இவங்க என்ன பண்றாங்க, நோட் விட்டுட்டு இருக்காங்க. இத வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா, மாஸ் தான். இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாஸ் போய் கேட்குறாங்க, "நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பா இந்த ரோஸ் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டா. அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு" போய் கேட்குறாங்க. இவங்களும் வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, யார் அந்த லெட்டர் எழுதுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் மாரி இன்வெஸ்டிகேட் பண்ணி. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோட்டோ விடுறது வந்து தெரிஞ்சு போயிடுது. ஈடித் வந்து அதனால எல்லாருக்கும் வந்து ரொம்ப மோசமா வந்து திட்டி லெட்டர்ஸ்லாம் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ் பண்ணாளா இல்ல ஈடித் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து எரிச்சல் ஆகுறாங்க. என்ன இது இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்படியே அவங்க வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஈடித் என்ன பண்றாங்க, இவங்க பண்றத கண்டுபிடிச்சுடுறாங்க. அதனால ஒரு லெட்டர் எழுதி போடும்போது கரெக்ட்டா அந்த போஸ்ட்மேன்லாம் கூப்பிட்டு பார்த்துறாங்க. மோஸ் அப்ப வந்து உண்மையாவே ஈடித் வந்து அவங்க ஆன்டி கிட்ட தான் அனுப்பியிருக்காங்க. இவங்கள ஏமாத்திருவாங்க ஈடித் வந்து. ஸோ இன்னும் ஒரு 2, 3 நாள்லயே வந்து ட்ரையல் வந்துரும். இந்த ஈடித் தான் வந்து இவங்க இந்த பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு மோசம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியுது. ஆனா அத ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும்னு முயற்சி பண்றாங்க. இந்த டைம்ல நான்சிக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்துருப்பாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. ரோஸ் அந்த வேன்லயும் வந்து அந்த ஜி வித்தியாசமா இருக்கும். இத பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா போறாங்க. அந்த கிளப்புக்கே வந்து இந்த ஈடித் உட்கார்ந்திருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. போயிட்டு எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சதோ, அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிய போகுது. அப்ப நீ என்ன பண்றன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாட்டில்ல ட்ரிங்க்ஸ் குடுத்துட்டு வந்துடுறாங்க. கோர்ட்ல இந்த கேஸ் விசாரிக்கவும் செய்றாங்க. அப்ப வந்து ரோஸுக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பார் இல்லையா? அவர் போயிட்டு கேட்கிறாரு ஈடித்ட்ட, "நீங்க மட்டும் ஜி இந்த மாரி வித்தியாசமா போடுவீங்களா?" அப்படின்னு. "ஆமாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப "எனக்கு எங்க அப்பா தான் சொல்லிக் குடுத்தாரு. நான் மட்டும் தான் இந்த மாரி வரைவேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கு அந்த பொம்பள. அதே மாரி இந்த ஜி நீங்க போடுவீங்களான்னு இன்னும் ஒரு சிம்பிளா இருக்க ஜி காமிக்கும்போது, "நான் இந்த மாரிலாம் போட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஈடித் சொல்றாங்க. அப்பதான் அவங்க ரோஸோட வக்கீல் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத காமிச்ச ஜி தான் வந்து இந்த லெட்டர்ஸ்ல இருந்த ஜி. ஸோ இதுலயே தெரியுது இவங்க தான் வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லும்போது அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவங்க ஈடித்தோட வக்கீல்ட்ட போய் சொல்றாரு, "இங்க பாருங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பத்தி கேளுங்க. ரோஸோட ஹஸ்பண்ட் பத்தி கேளுங்க" அப்படின்னோனே, இவரு போய் கேட்கிறாரு அந்த வக்கீல். கேட்கும்போது இந்த ரோஸுக்கு வந்து பாவம் என்னன்னே சொல்ல முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வார்லலாம் செத்துருக்க மாட்டாரு. ஒரு இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இல்லிஜிமேட் குழந்தை தான் அந்த நான்சி. இந்த வந்து விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுனா அந்த பொண்ண வந்து தப்பா பேசுவாங்கன்றனால, அந்த வீட்டுக்காருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அவர் இறந்து போயிட்டாருன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் கேட்டோனே ரோஸுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. அந்த இடத்துல தான் பில்லும் நான்சியுமே இருந்திருப்பாங்க. இவங்கள்ட்டயுமே இந்த பொய் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால நான்சிக்கு வந்து செம கோவம் வந்துருது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க அம்மாட்ட கோவிச்சுக்கிட்டு வீட்ட விட்டு ஓடி போயிருது. அதாவது கொஞ்சம் டெம்பரரியா ஓடி போயிருது. பில்லு கூட ரொம்ப கோவம். "நீ வந்து இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேருமே விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப சோகமா இருக்காங்க பாவம் ரோ. இத வந்து பார்த்துட்டு இருக்காங்க எடித் வெளில இருந்து. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அப்பதான் வந்து பில் திரும்பி வந்துர்றாரு. "நான் விட்டுட்டுலாம் போமாட்டேன். நீ என்ட்ட சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்ற மாரி பேசி இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. இந்த மாரி ஈடித் வந்து திட்டி எழுதினத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. மறுபடியும் போய் மோஸ் கேட்கறாங்க. மோஸ் கேட்டோனே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சொல்றாங்க. இந்த இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு டை ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாள் வந்து இந்த மாரி லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர் எழுதிட்டு அவங்க வந்து போஸ்ட் பாக்ஸ்ல போடலான்னு போடுறாங்க. அப்ப வந்து எல்லாருமே அங்கங்க நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் இருக்கா இல்லையா? அவ வீட்ல இருக்கும்போது இந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ட்ரையல் அடுத்த நாளுன்றதுனால அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இத அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, "நீ சீக்கிரம் ஓடி போயிருன்னோனே" இந்த பொண்ணு ஓடி போயிருது. போனதுக்கப்புறம் வேற ஒரு பையன வச்சு வேற ஒரு வழியில போயிருச்சு அப்படின்ற மாரி அந்த பில் சொல்லிடுவாரு. இந்த பொண்ணு அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஏரியாக்கே வந்துரும். வந்து பார்த்துட்டே இருக்கும். இந்த ஈடித் வந்து லெட்டர் போடுறதுக்காக போவா. ஆனா வந்து டக்குன்னு லெட்டர் எடுத்து வச்சுட்டு வந்துருவா. அந்த ஈடித்தோட ஃப்ரெண்டு தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரையும் சேர்த்துட்டு தான் வந்து மோஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவர் மேல டீய கொட்டி விட்டுரும் அந்த பிளாக் லேடி. அப்ப என்ன ஆகுன்னா, இவங்க வந்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்தோனே கேட்டு அவங்க பேரு. இவங்க ஈடித் வராங்க. "என்ன ஈடித் நீ இங்க வந்திருக்க? ஒரு சர்ப்ரைஸா இருக்கு" அப்படின்னோனே, "இல்ல நான் என் ஆண்ட்டுக்கு தான் வந்து லெட்டர் எழுதி போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஸ்டாம்ப வாங்கிட்டு
வாங்கி ஒட்டிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டாம்ப் தான் வந்து நம்ம மாஸ் ரெடி பண்ண ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்ப். இந்த ஸ்டாம்ப வச்சு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருப்பாங்க. அந்த லெட்டர்ல போஸ்ட் பாக்ஸ்ல போடாம விட்டுருப்பாங்க இல்லையா? இந்த பொண்ணு வந்து போய் திட்டுறா ரோஸ். "போய் மறுபடியும் போடு. நீ என்ன ஜாலியா தான் போட்டுட்டு இருக்க. உன்ன யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்க, லெட்டர போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்தோனே கரெக்ட்டா அந்த போலீஸும் வந்துருது. போலீஸ் வந்து ரோஸ வந்து கைது பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த போஸ்ட் பாக்ஸ்லேருந்து டக்குனு ஒரு பொண்ணு வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட நீஸ் தான் வருது. இந்த பொண்ணு அந்த போஸ்ட் பாக்ஸ்குள்ள உட்காந்துட்டு இருக்கும். லெட்டர் இருந்தாலும் கபால்னு பிடிச்சிருது. அப்ப அந்த போலீஸ்காரவங்கலாம் வந்துடுறாங்க. "என்ன நீ இங்க பண்ணிட்டு இருக்க? உன்ன நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்ல. நீ எதுக்கு பண்ண?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க சார், நீங்க தான் ரெட் ஹேண்டடா வந்து பிடிக்க சொன்னீங்க. கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளான். நீங்க வேணா பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லெட்டர்ல வந்து அந்த இங்க் இருக்கும் இல்லையா? அந்த இங்க ஊத்தி காமிக்கிறாங்க. அதுல காமிக்கும்போது அந்த ஸ்டாம்ப்ல வந்து ஈடித் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ இந்த பொம்பள தான் வந்து அந்த ஸ்டாம்ப் வாங்கியிருக்கு இல்லையா? அத பார்த்ததுக்கு நெறைய சாட்சியும் இருக்கு. அதே மாதிரி இவங்க போட்டதுக்கும் நெறைய சாட்சி இருக்கு. இந்த பொண்ணு வந்து கரெக்ட்டா மாஸ் வந்து புடிச்சிடுறா. புடிச்ச உடனே இந்த போலீஸ் ஆஃபீசர் என்ன சொல்றாரு, "நீனே அரெஸ்ட் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல வந்து ட்ரையல்ல வந்து இந்த பொண்ணு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ரோஸ் வந்து இன்னசென்ட்ன்னு சொன்னோனே அங்க இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க வர வழியில வந்து ஈடித் பார்க்குறாங்க. ஈடித் வந்து இவங்க 2 பேருமே ஒரு ஜோவியலா பேசிக்கிறாங்க. இத வந்து மாஸ் பார்க்குறாங்க. இவங்க அப்பா போய் சொல்லுவாரு, "ஏய் நீ பண்ணலல்ல, நீ பண்ணலன்னு சொல்லு" அப்படின்னோனே, "நான் தான்டா பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு, அப்படியே சந்தோஷமா சிரிச்சுட்டு ஜெயிலுக்கு போகும் இந்த பொண்ணு. ஈடித்துக்கு வந்து ஒரு 1 1/2 வருஷம் வந்து பிரிசன் இம்ப்ரிசன்மென்ட் குடுத்திருப்பாங்க. ஜெயில்ல தண்டனை குடுத்திருப்பாங்க. இத வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ரோஸுக்கு வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவும் இவங்க ஏன் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க அப்பா வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி, பைபிள படி, இத பண்ணு, அத பண்ணு, சாமி வழிபாடு எந்த சாமியா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சா பண்ணணும் இல்லையா? சும்மா ஒரு சின்ன பிள்ளை பண்ற மாரி பண்ணமோ, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க வீட்டுக்காரர் இல்லன்றது எல்லாமே சேர்ந்து ஒரு மனநோய் மாரி ஆயி, இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ தென். டேக் கேர். பாய்.